ஸ்லோகம் 3. பஷ்யைதாं பாண்டபுத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் சமூம் வியூடாம் த்ருபதப் புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. பஷ்ய பாருங்கள், ஏதாம் இந்த, பாண்டு புத்ரானாம் பாண்டுவின் புதல்வர்கள், ஆச்சாரிய ஆச்சாரியரே, மகதீம் மாபெரும், சமூம் போர்ப்படைகள், வியூடாம் அணிவகுக்கப்பட்ட, திருபத புத்ரேன திருபதரின் புதல்வனால், தவ உமது, சிஷ்யேன சீடன், தீமதா மிகவும் புத்திசாலி. ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டுபுத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். பொருளுரை. சிறந்த அந்தண தளபதியான துரோணாச்சாரியரின் குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் துரோணாச்சாரியருக்கு சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது. அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செய்து துரோணாச்சாரியரை கொல்லும் சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தான். துரோணர் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதன் மகனான திருஷ்டத்யும்னன் தன்னிடம் போர்க்கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்தணருக்கே உரிய தாராள மனப்பான்மையுடன் போர்த்தந்திரத்தின் இரகசியங்களை அனைத்தையும் அவனுக்கு கற்பித்தார். தற்போது குருஷேத்திர போர்க்களத்தில் திருஷ்டத்யும்னன் பாண்டவர்களின் தரப்பில் உள்ளான். துரோணாச்சாரியிடமிருந்தும் போர்க்கலையை கற்றிருந்த அவனே பாண்டவர்களின் சேனையை அணிவகுத்திருந்தான். துரோணாச்சாரியர் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுக்காமலும் போர் புரிய வேண்டும் என்பதற்காக துரியோதனன் அவரது இந்த தவறை சுட்டிக்காட்டுகிறான். அன்பிற்குரிய இதர மாணவர்களான பாண்டவர்களிடமும் அவர் தயை காட்டாமல் போரிட வேண்டுமென்பதையும் அவன் இதன் மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறான். குறிப்பாக அர்ஜுனன் அவருக்கு மிக மிக பிரியமான திறமைசாலி மாணவனாவான். இதனால் ஏற்படும் கருணை போரில் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று துரியோதனன் எச்சரிக்கின்றான்.